ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் தக்காளி பிரியாணி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயினாக ஜீரக சம்பா அரிசி வேணும். அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய தக்காளி, கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி. ஏன்னா ப்ளெயினாக வெறும் தக்காளி மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதுனா கொஞ்சம் க்ரீன் பீஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் இந்த பிரியாணிக்கு வந்து மெயினாக இந்த மசாலா அரைக்கணும். இதில் வந்து இந்த பட்டை தான் நிறைய யூஸ் பண்ணணும். இதுக்கு சுருள் பட்டை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பட்டை தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, 2 மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க இதை. அந்த 2 மராட்டி மொக்கு, 2 அன்னாச்சிப்பூ, கொஞ்சோண்டு கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இவ்வளோ தான் தேவை. இந்த பன்னீர் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த சைட் டிஷ்க்கு வந்து பன்னீர் 65 செய்யலாம் அப்படின்ட்டு. முட்டை ஏற்கனவே வெந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் தேவை. இதுக்கு ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன் நான். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிக்கு வந்து இது மட்டும் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தான் மொத்தமே தேவை. கொஞ்சோண்டு மிளகாய் பொடி மட்டும் கடைசியாக நான் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து குக்கர் ஆன் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்பைசஸ் எதுவும் தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம கடைசியில் கொஞ்சம் தாளித்து கொட்டுவோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ எண்ணெய் போட்டு இது வதக்கிறது மட்டும் இப்போ பண்ணி ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டுட்டேன். இது நல்லா வேகட்டும். இது நல்லா கோல்டன் ஃப்ரையாக ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பச்சை வடை போனால் போதும். இப்போ நம்ம அடுத்து வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். ஏன்னா எண்ணெயில் கொஞ்சம் மசாலா வதங்குச்சுன்னா அது கொஞ்சம் பச்சை வடை போகும். இஞ்சி வதங்கினது போதும். ஏன்னா இதுவே போதும். ஏன்னா குக்கர் மூடி நம்ம எப்படி வேக வைக்க போகிறனால அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பச்சை வடை போயிடும். ஸோ இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இது பயங்கர வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ரொம்ப வேண்டாம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகாய் பொடி, இவ்வளோ போதும். இதுக்கு மேலே வேண்டாம். பாருங்கள் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தக்காளி ஆட் பண்ணக்குள்ள இந்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிடுவோம். இந்த பச்சை பட்டாணி வந்து ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா தம் போட்டு ஒரு விசிலே வெந்துடும் இது. அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இதை டக்குன்னு வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தக்காளி தேவை. தக்காளி பிரியாணிக்கு நான் போட போகிறேன். இதுக்கு நம்ம தயிரெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா தக்காளியே நிறைய நம்ம சேர்க்கறதுனால இது தயிர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நமக்கு. இது போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டணும். இது நல்லா வதங்கணும். வதங்குறது தான் இருக்குது டேஸ்ட்டு. பிரியாணிக்கு தேவையான உப்பையும் வந்து நான் மொத்தமாக இப்போ ஆட் பண்ணிட போகிறேன். இப்போ நான் 2.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். சரியாக இருக்கும். இப்போ அது நல்லா வதக்கணும். உப்பு நம்ம போட்ட உடனே கொஞ்சம் தக்காளி தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியே போதும் நமக்கு இது வேக வைக்க. ஸோ இதை லைட்டாக மூடி வச்சுருவோம். இப்போ லைட்டாக அது மூடி வச்சிட்டோம்னா இது நல்லா வேகட்டும். அப்புறம் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இப்போ எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம தண்ணியே விடலை, இருந்தாலும் எவ்வளோ தண்ணி விட்டு அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கி நல்லா சுருண்டு வரணும் இந்த கிரேவி. அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம வேறு எதுவுமே ஸ்பைஸ் ரொம்ப ஆட் பண்ணலை. மிளகா கூட நான் ஆட் பண்ணல. பாருங்கள், பச்சை மிளகா கூட நான் ஆட் பண்ணல. இருந்தாலும் இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி நிறைய ஆட் பண்ணிட்டுருக்கிறதுனால நம்ம தயிர் போடணும்னு அவசியமே இல்லை. இது ஒரு 30 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம் இந்த பிரியாணியை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக முடியணும், நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து அரிசியை போட்டுருவோம். நான் அரிசி வந்து ஊரெல்லாம் வைக்கல, கழுவி மட்டும் தான் வச்சுருக்கிறேன். நான் எப்போதும் ஊற வைக்க மாட்டேன் அரிசியை. ரொம்ப ஊற வச்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அதனால் நான் யூஸ்வலாக ஊற வைக்காமல் நான் கழுவிட்டு அப்படியே நான் அதில் போட்டுருவேன். இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டு லைட்டாக ஒரு கிண்டிடுவோம். உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த கலர் தான் கிடைக்கும் பிரியாணி. இதில் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியாக மாறிடும்.
பட்டர் பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அது அரிசி கொஞ்சம் லைட்டாக வதங்குற மாதிரி இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதக்க விட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் தான் எடுத்தேன். 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். பாருங்கள், ஊற்றிட்டேன். இதை வந்து நான் அப்படியே மூட போகிறதில்ல. இது ஃபுல்லாக மேலே எலும்பி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நல்லா கொதித்து அரிசி வந்து நம்ம போட்ட அரிசி வந்து மேலே எழும்பணும். ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். பாருங்கள், இந்த போட்டிருக்க அரிசியை வந்து ஹையில் தான் இப்போ வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது இது வந்து நல்லா மேலே எலும்பி வரணும். வந்ததுக்கப்புறம் அதை மூடிட்டு இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பழைய தோசைகள் வச்சுருக்கேன். இதில் தான் நான் தம் போட போகிறேன். இப்போ இதையும் ஆன் பண்ணிப்போம். ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் நான் விடுவேன். அதுக்குள்ளே இதுவும் வந்து அரிசி மேலே எலும்பிடும். ஸோ இது எலும்புனதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு இதில் வச்சு தம் போட்டோம்னா பிரியாணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா பிரியாணி சூப்பராக பொலபொலன்னு ரெடி ஆகிடும். நம்ம இப்படியே இப்போ மூடினோம், இப்போமே வந்து நம்ம குக்கரை வச்சு மூடி விசில் விட்டோம்னா அரிசி கண்டிப்பாக குழையும், ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வேக விட்டு அதுக்கப்புறம் தம் போட்டிங்கன்னா அரிசி வந்து உதிரி உதிரியாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ பார்ப்போம். எலும்பி வந்துருச்சு பாருங்கள், மேலே எலும்பி வந்துருச்சு. லைட்டாக ஒரு லேயர் மட்டும்தான் தண்ணி இருக்குது. இந்த டைமில் தான் பெஸ்ட்டு டைம். இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா வெறும் தோசைக்கல், பழைய தோசைக்கல், இதில் தான் வந்து நான் இப்போ அதை மூடி லிட் போட்டு மேலே விசில் போட்டு இதில் வச்சுருவேன். பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே விசில் போட்டேன். சிம்மில் வச்சுட்டேன். அது அந்த தோசைக்கல் மேலே வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இது விசில் வரும் வராது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. 10 நிமிஷம் தான் கணக்கு. இந்த 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கிளறினோம்னா முடிஞ்சு போச்சு பிரியாணி. இப்போ இது ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பன்னீர் 65 செய்ய போகிறேன். பன்னீர் 65க்கு வந்து இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். நம்ம பன்னீர் என்ன தான் பண்ணாலும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்னஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா கொதிக்க வைக்கிறேன். இந்த தண்ணியில் வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு இந்த பன்னீரை ஓப்பன் பண்ணி இதில் கொட்டணும். கொட்டி ஒரு 5 நிமிஷம் அதை கொஞ்சம் வேக விடணும். வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணினோம்னா பன்னீர் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். இந்த கடையில் நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற பன்னீர் மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ அந்த பன்னீரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே போட வேண்டியதான். பாருங்கள், இப்போ எடுத்துட்டேன். அதை அப்படியே போட்டுருவோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த சுடுதண்ணியில் இருக்கணும், இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு மாதிரி தண்ணி கலங்கலாகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் எடுத்து வெளியில் வச்சுருவோம். பாருங்கள், எடுத்துட்டேன். எடுத்து கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுப்போம். கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். இப்போ பயங்கர சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பயங்கர சாஃப்டாக இருக்கும் அது. இப்போ இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, இதை தூர ஊற்றிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. பயங்கர ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் க்யூப்ஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணோன்னா அந்த க்யூப்ஸ் எடுத்து நமக்கு வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா தடவிட்டேன். இப்போ இது வந்து பொரிச்செடுக்கணும். பொரிச்செடுக்க முன்னாடி இதில் கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மைதா மாவு 2 கலந்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். இதில் முக்கி தான் நம்ம வந்து பொரிக்க போகிறோம். பாருங்கள், கரைச்சி வச்சுட்டேன். இப்போ எண்ணெயும் அடுப்பில் வச்சுட்டேன். இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க வேண்டியதான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ லிட் வச்சு மூடிட்டேன். இது கொஞ்சம் வேகட்டும். இந்த டைமில் இந்த குக்கரையும் ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஏன்னா விசில் வந்துருச்சு. விசில் வரல, நம்ம இந்த எடுத்து பார்த்தோம்னா விசில் வரும். இந்த ஸ்டேஜ் போதும். ஒரு 5-10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணணும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த பிரியாணிக்கு நான் தாளிக்கு போட போகிறேன். இது பிரியாணி சொல்லலாம், தக்காளி சாதம்னு சொல்லலாம். நான் வந்து கொஞ்சோண்டு கடலைப்பருப்பும், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி போட்டுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் பொரியணும். வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் தாளிப்புக்கெல்லாம் போட்டேன். இதை அப்படியே கொட்ட வேண்டியதுதான். பாருங்கள், இதுவும் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்து கொட்ட வேண்டியதுதான். இதை கிண்டிட்டு இப்போ காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. உதிரியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது
வாங்க சாப்பிடலாம். பன்னீரும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெண்டையும் வச்சு நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பாய்.